போலீஸ் மா அதிபராக தேசப்பந்து தென்னக்கோன் நியமனம். இலங்கை தமிழரசு கட்சியின் லண்டன் கிளை ஒன்றுகூடல். தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு. மொட்டு கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச வெளியான அறிவிப்பு. மட்டக்களப்பு கத்தோலிக்க தேவாலயத்துக்கு பிள்ளையானை அழைத்ததால் ஏற்பட்ட குழப்பம். ரணிலுடன் இணைவதற்கு தயார் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் மத்திய வங்கி கம்மன்பில வலியுறுத்து. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் புதிய போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 41வது மற்றும் 61வது ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதியின் செயலாளர் சமநகநாயகவினால் நேற்று பிற்பகல் தேசப்பந்து தென்னக்கோனிடம் நியமன கடிதம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் ஆபரங்கால் பகுதியில் பிசர்நாய் கடித்த இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஆபரங்கால் கிழக்கு புத்தூரைச் சேர்ந்த பிரதாபன் சாலமன் என்ற 23 வயதான இளைஞர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் நாய் கடித்து இயலாமைக்குள்ளான குறித்த இளைஞன் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இளைஞன் உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனையில் பிசர்நாய் கடித்தே இளைஞன் உயிரிழந்ததாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இளைஞனை கடித்த பிசர்நாய் வேறு யாரையும் கடித்திருக்கலாம் என கருதப்படுவதால் அப்பகுதியில் அண்மையில் நாய்க்கடிக்கு உள்ளானோர் மற்றும் உயிரிழந்த இளைஞனுடன் பழகியவர்கள் வைத்தியசாலையை நாடுவது சிறந்தது என அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் லண்டன் கிளை ஒன்றுகூடலானது எதிர்வரும் 10/3/2024 இடம்பெறவுள்ளது. அக்கிளையின் பிரதான ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான சொக்கநாதன் கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். லண்டனில் அன்னளவாக 4 லட்சத்துக்கு அதிகமான இலங்கை தமிழர்கள் வாழ்கின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியினை வலுப்படுத்துதல் தொடர்பான விழிப்புணர்வை இங்கே உள்ள தமிழர்களிடத்து ஏற்படுத்துவது அவர்களின் கட்சி செயற்பாடுகளை பங்கெடுக்க வழிசமைக்க வேண்டும் எனவும் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் லண்டன் கிளையினை இங்கே பதிவு செய்துள்ளோம். இதில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாக செயற்பாட்டாளர்களும் 140க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களும் காணப்படுகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு குலநாயகம் அவர்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற விண்ணப்ப படிவங்கள் மூலமே உத்தியோகபூர்வமாக இந்த கிளையை பதிவு செய்துள்ளோம். மேலும் இந்த கிளை சம்பந்தமானதும் இலங்கை தமிழரசு கட்சி சம்பந்தமான தெளிவூட்டல் மற்றும் கலந்துரையாடலுக்காகவே இந்த ஒன்றுகூடலை ஏற்படுத்தியுள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கத்துக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. பிரித்தானியா சார்பில் இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பட்ரிக் மற்றும் சமாதானம் மற்றும் மனித உரிமைக்கான செயலாளர் ஹென்றி டொனால்டி அவர்களும், டெலோ கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், உபதலைவர் கென்றி மகேந்திரன் மற்றும் தேசிய அமைப்பாளர் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதானமாக நடைபெற்று வரும் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டம், தமிழர்களுக்கான நீதியை பெறுவதற்கான பிரித்தானியாவினுடைய பங்கு என்பன தற்கால அரசியல் விடயங்களோடு பேசப்பட்டது. மனித உரிமை பேரவையின் அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ஹம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் மாத்தளை மாவட்ட பிரதிநிதிகள் கூட்டத்தில் நாமலை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்ற பிரேரணைக்கு உள்ளூராட்சி பிரதிநிதிகள் ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இந்த கூட்டத்தில் கட்சியின் செயலாளர் எம்பி சட்டத்தரணி சாகர காரியவசம், பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர் நாளக பண்டார, கோட்டைகொட இந்திக அனுருத்த, ஜனகதிச குட்டியாராட்சி, ரோகண திசாநாயக்க மற்றும் மாத்தளை மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தளை மாவட்ட அமைப்பாளர் ஜனக பண்டார தென்னக்கோன் மற்றும் அவரது மகனும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சருமான பிரமித பண்டார தென்னக்கோனும் இந்த கூட்டத்தில் அழைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிம்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் எதிர்வரும் தேர்தலில் கணிசமான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அங்கு கூடியிருந்த பெரும்பாலானோர் கருத்து வெளியிட்டனர்.
மட்டக்களப்பு மரியாள் இணை பேராலயத்தில் 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற படுகொலை ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டு 5 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்த ஒருவரை அதே மரியாள் பேராலயத்துக்கு அருத்தந்தை வரவேற்ற விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் அதிக கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் வரை இலங்கையின் வரலாற்றில் ஒரு தேவாலயத்தினுள் நடைபெற்ற மிக மோசமான படுகொலை என்று 2005ஆம் ஆண்டில் புனித மரியாள் இணை பேராலயத்தில் நடைபெற்ற படுகொலையை கூறுவார்கள். மட்டக்களப்பு நகரின் மத்தியில் உள்ள புனித மரியாள் இணை பேராலயத்தில் 2005ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தின நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்று கொண்டிருந்த போது அந்த படுகொலை இடம்பெற்றது. திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்ட பேராயர் ஹிங்ஸ்லி சுவாமி பிள்ளை முன்னிலையில் அந்த படுகொலை இடம்பெற்றது. பேராயரிடம் திருவிருந்து பெற்றுவிட்டு திரும்புகின்ற நேரத்தில் திருப்பலிப்பீடத்தில் வைத்து அந்த படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராயசிங்கம் அன்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டதுதான். அவரது மனைவி படுகாயமடைந்தார். அதுடன் ஒரு கத்தோலிக்க கன்னியாஸ்திரியும் சுடப்பட்டார். கொலைதாரிகள் தப்பிச் செல்லும் போது திருப்பலியில் கலந்து கொண்டவர்களை நோக்கி சுட்டபடி தப்பிச் சென்றனர். இதில் மரியாள் இணை பேராலய பாடகர் குழுவைச் சேர்ந்த 5 படுகாயமடைந்தனர். மேலும் திருப்பலி பூசையில் கலந்து கொண்டிருந்த 4 கிறிஸ்தவர்கள் படுகாயமடைந்தனர். 2005 டிசம்பர் 25 அன்று அதிகாலை 1:20க்கு நடைபெற்ற அந்த அசம்பாவிதத்தில் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். புனித மரியாள் இணை பேராலயத்தில் இடம்பெற்ற அந்த படுகொலைக்கும் பிள்ளையானுக்கும் இருக்கின்ற தொடர்புகள் பற்றி நேரடி சாட்சியம் வழங்கியவர்கள் வேறு யாருமல்ல, அவருடன் கூட இருந்தவர்கள், அவரது உதவியாளர்கள். அவர்களது சாட்சியங்களின் அடிப்படையில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். அப்படி இருக்க இந்த மரியாள் இணை பேராலயத்தில் பிள்ளையான் இரத்தத்தில் நினைத்தாரோ அதே பேராலயத்துக்கு பிள்ளையானை அழைத்து அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கிய பங்கு தந்தையின் செயல் அங்குள்ள கத்தோலிக்கர்கள் மிகுந்த கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. 5 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமக்கும் தமது கால்நடைகளுக்கும் சிங்கள பெரும்பான்மையின விவசாயிகளால் அழைக்கப்படும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் அதிகரித்துள்ளதாக கிழக்கு மாகாணத்தின் தமிழ் பாட்பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஊடகங்களுக்கு இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையை பலவந்தமாக ஆக்கிரமித்துள்ள சிங்கள விவசாயிகளை அகற்றுமாறு தமிழ் பண்ணையாளர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த வருடம் செப்டம்பர் 13ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டத்தில் பாட்பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்க முடியாது என மாவட்டத்தின் அப்போதைய செயலாளர் கமலாவதி பத்மராஜா தெரிவித்ததை அடுத்து செப்டம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு சித்தாண்டி பாடசாலைக்கு முன்பாக தமிழ் பாட்பண்ணையாளர்கள் முதலாக ஆரம்பித்த போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தம்மை சந்திப்பதற்காக நேற்று தெரிவித்து மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நீதியமைச்சர் விஜிதாச ராஜபக்ச சம்மை சந்திக்கவில்லை என மயிலத்தமடு மாதவனை பால் பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர் சீனித்தம்பி நிமலன் தெரிவித்துள்ளார். அத்துமீறி மேல்ச்சத்திரை பலவந்தமாக ஆக்கிரமித்துள்ள சிங்கள விவசாயிகள் போராட்டம் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை 275 மாடுகள் கொலை செய்துள்ளதாகவும் இது தொடர்பில் கரடியனாறு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் இதுவரை எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சீனித்தம்பி நிமலன் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோடின் நியமனம் அரசியலமைப்புக்கு முரணானது என எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனை புதிய போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமிக்கும் குறித்த அரசியல் அமைப்பு பேரவையில் நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பின் போது 4 பேர் ஆதரவாக வாக்களித்தனர், 2 பேர் எதிர்த்தனர் எனவும் மேலும் 2 பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. தீர்மானம் ஒன்று எடுப்பதற்கு குறைந்தபட்சம் 5 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். சம அளவிலான வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தால் சபாநாயகர் ஒரு பக்கத்துக்கு வாக்களிக்க முடியும். எனினும் அவ்வாறு இங்கு சமநிலை வாக்குகள் அளிக்கப்படவில்லை. எனவே நாட்டின் அரசியலமைப்பு கண்மூடித்தனமாக 2வது தடவையாக மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மொட்டுவை பாதுகாப்பதை கைவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. விக்ரமசிங்கவின் கொள்கைகளும் தமது கட்சியின் கொள்கைகளும் ஒன்றே என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மொட்டுவை பாதுகாப்பதால் அவருடன் இணக்கப்பாட்டுக்கு பெற முடியாது எனவும் அந்த பாதையை கைவிட்டால் அவருடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் தியாகங்களை செய்ய வேண்டும் என்று போதிக்கும் மத்திய வங்கி தனது சம்பளத்தை அதிகமாக உயர்த்தி கோழியாக நடந்து கொண்டமைக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பிபித்துருகெல உரிமையவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
90% சம்பள உயர்வின் பின்னர் மீண்டும் 70% சம்பள அதிகரிப்பும் மத்திய வங்கி அங்கீகாரம் வழங்காது என கமன்பில குறிப்பிட்டுள்ளார். சம்பள அதிகரிப்பை நியாயப்படுத்துவதற்கு மத்திய வங்கி 2 காரணங்களை கூறுவதாகவும் அந்த 2 காரணங்களும் அடிப்படையற்றவை என அவர் தெரிவித்துள்ளார்.